ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பக்கோடா குருமா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு குருமாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றி கரம் மசாலா போட்டு தாளிச்சிக்கலாம். கரம் மசாலா எல்லாம் பொரிஞ்சவொடனே பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச 2 தக்காளியை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறோம், ஏன்னா நம்ம பச்சை மிளகாவை அரைச்சி ஊற்ற போகிறோம். இது எல்லாத்துலையும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். குருமாவுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டையை போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இதில் ஒரு துண்டு இஞ்சி, 1.5 பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நல்லா ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாவை 8 பச்சை மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 2 வெங்காயம் அரிஞ்சு இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். இதோட நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. இந்த மசாலா குருமாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட், நல்ல கலர் கொடுக்கும். இது எல்லா வகையான குருமாக்குமே நம்ம போடலாம். வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே 3 தேங்காய் பாதை எடுத்து போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காயை அந்த குருமாவோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லாவே கொதிக்கணும். பக்கோடா குருமாவுக்கு தேவையான பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் சோம்பு, பூண்டு, பச்சை மிளகா போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். இது அரைச்சி வந்த உடனே இதோட ஊற வச்சுருக்க கடலைப்பருவை போட்டு நல்லா ரவையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா ரவையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணி பாலாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கலாம். இப்போ பக்கோடா எல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கோடாங்களை இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குருமாவில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு பாயில் விட்டாலே நல்லா சோக் ஆகிடும். எல்லாம் நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டான பக்கோடா குருமா ரெடி ஆகிடும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பக்கோடா எல்லாத்தையும் குருமாவில் போட்டு ஒரு பாயில் வர வைக்கலாம். பக்கோடாங்கெல்லாம் போட்டு குருமா நல்லாவே கொதிச்சு வருது. நல்லா ஒரு கொதி வந்த உடனே பக்கோடா குருமா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பக்கோடா குருமா ரொம்பவே டேஸ்டியாக நல்ல வாசனையான பக்கோடா குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா நீங்கள் எல்லா குருமாக்குமே அரைச்சி ஊற்றலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பக்கோடா குருமா டேஸ்ட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு குருமா. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா பக்கோடா ஊறி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யம்மி ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.